மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 11th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜிக்கு உண்டான புக் பேக் அண்ட் புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நினைச்சு போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டின்னா அதில் எந்த பாயிண்டெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டேஷனாக இந்த பிடிஎஃப் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இந்த பிடிஎஃப் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். புக்கில் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு குறித்து கொடுத்துருப்பாங்க. இதில் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ஆனால் எல்லாமே என்னது அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனோட பிடிஎஃப் லிங்க்கும் உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருவேன் அப்படின்னா கொடுத்துருவேன். ஓகேங்களா? உங்களுக்கு சுவாலஜியை பாடத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நீங்கள் புக் பேக் கொஸ்டின் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் புக்கு இன்சைட் கொஸ்டின்ஸும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். சரிங்களா? அப்படி படித்தால் மட்டும்தான் நம்மளால் சுவாலஜியை பொறுத்தளவுக்கு ஃபுல் மார்க் எடுக்க முடியும். இந்த செகண்ட் லெசன் அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய பாடம். இதில் உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸே ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம இந்த பிடிஎஃப் பார்த்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப எளிமையாகவும் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். சரிங்களா? 5 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டஸ்ட் பாயிண்டாக தான் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்ததாக கூடுதல் வினா. சரிங்களா? அடிஷ்னல் கொஸ்டின்ஸும் நீங்கள் கட்டாயமாக என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். அந்த அடிஷ்னல் கொஸ்டினும் இந்த பிடிஎஃப்ல என்னது அப்படின்னா இருக்குது. இதோட பிடிஎஃப் லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் அதில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.